பாசறை கூட்டம் என்பதை இளைஞரணி செய்து கொண்டிருக்கின்ற செயல், மாணவர் அணி செய்ய வேண்டிய செயல், கொள்கை விளக்க அணி செய்ய வேண்டிய பணி. இந்த பணியையெல்லாம் மருத்துவர் அணி இதுவரை கடந்த காலங்களில் செய்ததாக எனக்கு நினைவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தனை அடிச்சுட்டு டானா உட்கால அடித்த 10 பேரும் டான் தான். இது பாசறை கூட்டமா அல்லது பாசறை மாநாடா என்று எல்லோரும் வியக்கக்கூடிய வகையில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கடக பாசறையை உருவாக்கி தந்திருக்கிற எனது அன்பு சகோதரி, எதற்காக இந்த சமூக நீதி பாசறை கூட்டம் நமது கடந்து வந்த வரலாற்றை அப்படியே மாற்றி அமைச்சு வேற ஒரு வரலாற்றை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய இளைய சமுதாயத்திற்கு. அறிவியல் மட்டும் படிக்க கூடாது, அறிவியல் விழிப்புணர்வு வேணும். அது மருத்துவ அணிதான் அந்த கடமையை நிறைவேற்ற. தன் மீது விழும் விமர்சன கற்களை எல்லாம் பொறுக்கி வைத்து கட்டப்பட்ட கோட்டைகளா திராவிட முன்னேற்ற கழகம். மாநாடு போன்ற இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற சகோதரி அஞ்சுகம் பூபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மிக சிறப்பாக அவருடைய தந்தையாரை போலவே இந்த கூட்டத்தையும் பார்த்து எல்லா சிறப்புகளையும் செய்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்த கூட்டத்திற்கு சேர்த்திருக்கிறது. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதரை இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகமே உற்று பார்க்கிறது. பகுத்தறிவும் சமூக நீதியும் நம்முடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வர வேண்டும் என்கின்ற கூட்டத்தை நடத்தக்கூடிய திராணி இருக்கின்ற ஒரே இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன். உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் அந்த தீர்ப்பு தவறுதான் என்று சொன்ன ஒரே குரல் உதயநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான இளம் தலைவரின் குரல். மருத்துவரணி மாநாட்டில் முடிவெடுப்போம், களம் அமைப்போம், வெற்றி பெறுவோம். 234 வெற்றி பெறுவோம். 7வது முறையும் திமுக ஆட்சி, 2வது முறை மீண்டும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ற சரித்திரத்தை உருவாக்குவோம். இந்த கருப்பு சிவப்பு வேட்டியை கண்ட பீதி கிளம்பு. ஒரு ஆள் எந்திரிச்சால் பயப்படுறாங்க. என்ன காரணம்? நாங்கள் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த வடிவமைப்புக்கு பின்னால் இருக்கின்ற சமூக நீதியும் பகுத்தறிவும் தானே.